வீடு துடைக்க மாப்பை எப்படி துணி துவைக்கிற வாஷிங் மிஷினாக மாற்றலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ லேடிஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட கஷ்டமான வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப்பு, நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணி பாட்டில் போட்டோன்னா அது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் சட்டுன்னு கூலிங் ஆகிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணியை ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில், சில்வர் பாட்டில் எதுலனாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ண பாட்டிலில் டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. இதில் ரப்பர் பேண்ட்லாம் எதுவும் போட வேணாம். அடுத்து செய்கிறதா முக்கியமான விஷயம், இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுருங்க. இந்த தண்ணி தெளிக்கும் போதே இந்த டிஷ்யூ பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக பாட்டிலோட ஒட்டி பிடிச்சிக்கும், கிழிஞ்செலாம் போகாது. இப்போ டிஷ்யூ பேப்பர் ரோல் பண்ண இந்த வாட்டர் பாட்டிலில் ஃப்ரீசரில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வச்சா போதுங்க. டக்குன்னு நல்லா சில்லுன்னு ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பு, துணி துவைக்க வாஷிங் மிஷின் பயன்படுத்துவோம். அதே போல் இது போல் ஸ்பின் மாப்பை பயன்படுத்தி எப்படி துணிகள் அலசலான்னு பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ லேடிஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுனாலோ இல்லை வாஷிங் மிஷின் இல்லவே இல்லை அப்படின்னாலோ இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா. இந்த மாப் ஒரு 1000 ரூபாய் 1500 தாங்க இருக்கும். இந்த மாப் ஒன்று இருந்தால் போதும். இனி நீங்கள் கஷ்டப்படாமல் துணி துவைக்கலாம். இப்போ உங்ககிட்ட இருக்க அழுக்கு துணிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம வாஷிங் மிஷினில் துவைப்போமோ அது போல் தான் செய்ய போகிறோம். முதல்ல இது போல் ஒரு டப்பில் பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் சேர்க்குறேன். அதாவது லெமன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குதுங்க. இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா, நம்ம துணிகளில் அளவுக்கு அதிகமான அழுக்கு இருக்கும். என்ன தான் நம்ம சர்ஃபில் ஊற வச்சாலும் கையில் துவைக்கும் போது சோப்பு போட்டு ப்ரஷ்ஷு போட்டு அழுக்கான இடத்த தேய்ப்போம். அப்படிலாம் தேய்க்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம லெமன் சால்ட்டு பயன்படுத்தியிருக்கோம். நம்ம துணியை ஊற வச்சா மட்டும் போதும். இந்த மாப் பயன்படுத்தி நம்ம அலச போகிறோம். இந்த மாப்பில் இருக்கிற அந்த கிளாத் டைப்பில் இருக்கிற அந்த பிரிசில்ஸை நம்ம கலட்டி எடுத்துடலாம். இந்த மாப் குச்சி மட்டும் போதும். இதை பயன்படுத்தி இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். துணியை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நான் ஊற வச்ச துணியில் ஒரு 5-6 துணியை வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுக்குறேன். அப்போ தான் இது ஈவனாக ப்ரெஸ் ஆகும். அளவுக்கு அதிகமாக துணி போட்டிருந்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். துணியை நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இது போல் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த குச்சி பயன்படுத்தி துணியை 4 பக்கமும் நம்ம அடிக்கும்போது துணியில் இருக்கிற அந்த அழுக்கு கரையெல்லாம் போயிடும். துணியை நம்ம தனியாக மறுபடியும் சோப்பு போட்டு ப்ரஷ் போட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. இப்போ துணியை நம்ம எப்பயும் போல் அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்த இந்த துணிகளை நம்ம கையில் பிழிஞ்சோன்னா சில பேருக்கு கையில் ரொம்பவே பெயின் இருக்கும். கை வலி இருக்கவங்க, வயசானவங்களுக்கெல்லாம் இந்த ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. துணியை நம்ம கையில் பிழியணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி மாப் இருந்ததுன்னா ஈஸியாக பிழியலாம். இப்போ அந்த மாப்பில் இருக்க அந்த பக்கெட் எடுத்துருக்கேன். அதில் மாப்பை பிழியறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், ஒரு ரோல் ஆகிற பக்கெட். அதில் ஒரு துணியாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த குச்சி யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா துணியில் இருக்கிற அந்த தண்ணி ஈரம் எல்லாமே அந்த பக்கெட்லேயே வடிஞ்சிரும். இதில் முக்கியமான விஷயம், இந்த பக்கெட்டை ஒரு செவுத்து ஓரத்தில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அது மூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களோட கால்கள் வச்சு கூட நீங்கள் லேசாக இந்த மாதிரி செவுத்தில் வச்சு அமுத்தி கொடுத்தீங்கன்னா அழகாக நமக்கு அது பிழிஞ்சு கொடுக்கும். எந்த பக்கமும் மூவ் ஆகாது. இது போல் நம்ம துணிகள் எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இதனால் வாஷிங் மிஷினில் துவைச்ச மாதிரி துணியில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது. இந்த துணியை நம்ம காய போட்டோன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் டக்குன்னு காஞ்சிரும். நம்ம கையிலலாம் பிழிஞ்சோன்னா ரொம்ப நேரம் ஆகுங்க காயறதுக்கு. இந்த மாதிரி உங்ககிட்ட ஸ்பின் மாப் இருந்ததுன்னா கைப்படாமல் கை வலிக்காமல் ரொம்ப சுலபமாக நம்ம எவ்வளோ துணினாலும் அலசி எடுக்கலாம். இது உங்களுக்கு அவசரத்துக்கு தேவைப்படலாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி கூட உடம்பு முடியாத நாட்களில் ட்ரை பண்ணலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னதான் நீங்கள் கிரைண்டரில் மிக்சியிலன்னு உளுந்து வடைக்கு மாவு அரைச்சாலும் சில நேரம் வடை ஒழுங்காக வராது. சில நேரம் வடை அதிகமான அளவு எண்ணெய் குடிக்கும். இந்த 2 விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த மாவு அரைச்ச உடனே இந்த 2 விஷயம் செய்யுங்க. முதல் விஷயம், அந்த உளுத்தம்பருப்பு மாவை நல்லா உங்கள் கைகளால் இது போல் கலந்து கொடுங்க. நல்லா இந்த மாதிரி பீட் பண்ண மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி ஃப்ரீசரில் நல்லா இது சில் ஆகிற வரையும் வைங்க. இதில் நான் வெங்காயம், பச்சை மிளகாலாம் இன்னும் போடலை, வெறும் மாவை மட்டும்
இது போல் ஃப்ரீசரில் வச்சு சில் பண்ணிக்கோங்க. நல்லா சில் ஆனதுக்கப்புறம் இந்த மாவில் நீங்கள் என்னென்ன கலப்பீங்களோ அதெல்லாம் கலந்துக்கோங்க. இதை நீங்கள் இப்போ பயன்படுத்தி வடை சுடும்போது வடை நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். அதுபோல் வடை அதிக அளவு எண்ணெயும் குடிக்காதுங்க. நம்மளில் நிறைய பேர் ஐஸ் கட்டிகள் போட்டுலாம் மாவு அரைப்போம். அதுபோல் தாங்க நீங்கள் ஐஸ் கட்டியில் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு அரைச்சதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள். அடுத்தது நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற தேன் ஒரிஜினல் தேனா இல்லை இதில் கலப்படம் அதாவது வெள்ளை தண்ணி ஏதாவது கலந்துருக்காங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 2 வகையான தேன் வாங்கியிருக்கேன். இப்போ நான் 2 டம்ளர்லையும் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் நான் வாங்கின 2 தேனையும் கலந்துருக்கேன். தேன் தண்ணியில் போட்ட உடனே கரையக்கூடாதுங்க. இப்போ இந்த ஸ்பூனில் நான் தேனை எடுத்து பார்க்குறேன். தண்ணியில் போட்டதுக்கப்புறம் கூட அந்த தேன் அழகாக அந்த ஸ்பூனில் நமக்கு வரும். இதுவே கலப்பட தேனாக இருந்ததுன்னா அது தண்ணியில் கலந்துருக்கும். இந்த மாதிரி நமக்கு எடுக்க வராது. அப்போனா நம்ம வாங்கின தேன் ஒரிஜினல் தேன் தாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு தேன் கலந்து வச்சுருக்கேன். அதுவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் அதே மாதிரி தாங்க. நம்ம ஸ்பூனில் இருந்து எடுத்தோன்னா அழகாக அந்த தேன் தனியாகவே வருது. அந்த தண்ணியில் உடனே மிக்ஸ் ஆகலை. அப்போ இதுவும் நமக்கு கலப்படம் இல்லாத தேன் தான். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி தேன் பயன்படுத்துகிறீங்கன்னா முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் தேன் கலந்ததுக்கப்புறம் தண்ணியோட நிறமும் மாறாமல் இருக்கணுங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உங்கள் வீட்டில் வயசானவங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி துணி டைப்பில் இருக்க மேட் சில நேரம் நம்ம கால்களை இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. கூடுமான வரையும் பாத்ரூம் ஏரியாலலாம் இது போல் துணி டைப்பில் மேட் போடாதீங்க. அப்படியே நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த சின்ன விஷயத்த செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. அதை உங்களோட மேட்டோட நீள அகலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டு மட்டும் செஞ்சு காட்டுறேன். நான் எடுத்த அந்த செல்லோ டேப்பை இந்த மாதிரி ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜோடு சேர்த்து ஒட்டி இருக்கிறேன். இப்போ இந்த செல்லோ டேப் டபுள் சைடு டேப் போல் ஆகிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் 2 சைடுமே உங்களுக்கு பசை இருக்கும். இதை அப்படியே நீங்கள் அந்த மேட்டில் ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரி 4 சைட்லேயும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. 4 சைட்லேயும் செஞ்சதுக்கப்புறம் இதை தரையில் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா அந்த மேட் தரையோடு ஒட்டி இருக்கும். இதனால மேட் இங்கிட்டு அங்கிட்டு மூவ் ஆகாது. நமக்கும் அதை காலை இழுத்து விடாமல் இருக்கும். அடுத்த டிப்பு, உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அதோட தண்ணியை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் எப்போல்லாம் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறீங்களோ அப்போல்லாம் மறக்காமல் இதை செய்யுங்க. அது என்னன்னு இப்போ பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சா அந்த தண்ணி சூடாக இருக்கும்போதே நம்ம இதை செய்யணும். இப்போ தண்ணி நல்லா சூடாக கொதிக்க தான் இருக்குது. இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு சில பொருட்கள் போட போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நான் சேர்க்க போகிற பொருள் நம்ம காலில் போட்டிருக்க வெள்ளி கொலுசு. வெள்ளி கொலுசு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்க வெள்ளி விளக்கு வெள்ளி பாத்திரம் எதுனாலும் போடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எவர் சில்வரில் இருக்க ஸ்பூன் தான் நான் 2வதாக போட போகிறேன். ஸ்பூன் மட்டும் இல்லைங்க, எவர் சில்வர் பாத்திரம் எது இருந்தாலும் இந்த தண்ணியில் போடலாம். நான் இப்போ ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்பூனை நம்ம சுடு தண்ணியில் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த தண்ணியோட சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். சாதாரணமாக எப்படி பாத்திரம் தைக்கிற லிக்விட் யூஸ் பண்ணியே இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நீங்களே பாருங்கள். உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியில் எவர் சில்வர் ஐட்டம் வெள்ளி எல்லாம் போடும்போது அது நல்லா பளபளன்னு புது பொருளாக மாறும். உங்களோட வெள்ளி பொருள் இல்லைனா எவர் சில்வர் பொருள் கருத்து பழசாகி டல்லான மாதிரி இருந்தால் அதை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அது ஒரு புதுசாக பாலிஷ் போட்ட மாதிரி லுக்கை கொடுக்குங்க. இனிமேல் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை இது போல் பயன்படுத்துங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.